அனு அனு நில்லுடி, நான் பாட்டு கூப்பிட்டுட்டே இருக்கேன், போயிட்டே இருக்கேன். சொல்லுங்க. என்ன விஷயம்? இப்போ உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? நானும் எவ்வளோ நேரமா கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க, திரும்பி கூட பார்க்க மாட்டியா என்ன? எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. எனக்கு வேற காலையில் கிளைண்ட் மீட்டிங் இருக்குது. அதனால தான் சீக்கிரமாக போகணுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்கேன். நாம் அப்புறமா பேசலாமே, எனக்கு ஆஃபீஸ் போயே ஆகணும். நான் உன்னை ஆஃபீஸ் போவேனான்லாம் சொல்லவே இல்லையே. என்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு போறதுனால உனக்கு ஒன்றும் ஆக போறதில்ல. 10 மணிக்கு தானே மீட்டிங்கு, இப்போ என்ன 8:30 தானே ஆகுது. ஒரு 5 நிமிஷம் இரு, நான் உன்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும். சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? அனு, எனக்கு புரியுதுடி நீ என் மேலே கோவமா இருக்கேன்னு. ஆனால் நீ கோவப்படுறதுல ஏதாச்சும் லாஜிக் இருக்கா சொல்லு. நான்லாம் உங்கள் மேலே கோவமாகவே இல்லையே. நான் எதுக்காக கோவமாக இருக்கணும்? என்னது, கோவமாவே இல்லையா? இவளுக்கு என்ன ஆச்சு? கோவமா இல்லைன்னா அப்புறம் ஏன்டி என்கிட்ட சரியா பேசவே மாட்டேன்ற? நான் எப்பயும் போல தாங்க பேசிகிட்டு இருக்கேன். நானும் 2 நாளா பார்த்துட்டு இருக்கேன், உன் மூஞ்சே சரியில்லையே. என்னை பார்த்தா கூட சரியா பேசவே மாட்டேன்ற, சிரிக்க மாட்டேன்ற. நீ பாட்டுக்கு இருக்க. என்னாச்சுடி, என் மேல கோவமா? நான் எதுக்குங்க உங்கள் மேலே கோவப்படணும்? வீட்டில் எல்லாரும் இருக்காங்கல்ல, எல்லார் முன்னாடி என்னால் உங்ககிட்ட பேச முடியுமா, சிரிக்க முடியுமா? எதுவும் பண்ண முடியாதுல்ல. அதனால தான், எல்லாரும் இருக்கனால தான் நான் பாட்டுக்கு இருக்கேன். இதில் என்ன இருக்குது? உனக்கு சோனி என்ன அத்தான்னு கூப்பிடுறது பிரச்சனை தானே? அவ என்கிட்ட க்ளோஸா இருக்கிறது உனக்கு பிடிக்கல தானே? அது அது வந்து அ, அவ அத்தான்னு கூப்பிட்றதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அவள் சின்ன வயசுலேருந்தே உங்களை அப்படி தானே கூப்பிட்டுட்ருக்கா. அப்புறம் க்ளோஸாக இருக்கிறதெல்லாம் என்ன சொல்கிறது? அவள் உங்கள் மாமா பொண்ணு, உங்ககிட்ட அவ்வளோ க்ளோஸாக தான் பழகுவா. அதெல்லாம் நான் எப்படிங்க தப்பு சொல்ல முடியும்? இல்ல அனு, எனக்கு புரியுது. நீ பார்க்குறப்பெல்லாம் நான் அவ கூடயே பேசிட்டு இருக்க மாதிரி இருக்குல்ல. எனக்கே தெரியுதுடி, நானும் அவளை அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் அவளா வந்து என்கிட்ட பேசுகிறப்ப என்னால் பேசாமல் இருக்க முடியல அனு. உனக்கே தெரியும்ல, எங்கள் மாமாவனா எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு. அவருக்காக தான் அனு. நீங்கள் அவ கூட பேசக்கூடாதுன்னு நான் எப்போங்க சொன்னேன்? நீங்கள் அவகிட்ட பேசுறதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே. எனக்கு இருக்கிற ஒரே கவலை என்ன தெரியுமா? நாம் விரும்புகிறோன்னு தெரியாமல் அவளும் உங்கள் மேலே ஆசை வச்சுருக்காங்க. அவள் வந்து உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு முடிவோடு இருக்கா. அதுதான் நினைக்கிறப்ப ஒரு மாதிரி உறுத்தலாக இருக்குது. எனக்கும் புரியுதுடி, எங்கள் அம்மா அதை பிளான் பண்ணி தான் சோனியை ஊர்லேருந்து வர வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உனக்கே தெரியும்ல அனு, எனக்கு எங்கள் அப்பாவை சின்ன வயசுலேருந்து நான் பார்த்ததே இல்லை. எனக்கு எங்கள் மாமா தான் அப்பா மாதிரி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாருன்னு உனக்கு தெரியும்ல. எனக்கு என்னமோ எங்கள் மாமாவை ஹர்ட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர்கிட்ட நான் பொறுமையாக பேசி புரிய வச்சுட்டா எனக்கு அது போதும்டி. அதனால் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அனு. என்னால் உடனேலாம் எந்த முடிவும் எடுக்க முடியாது. நான் கொஞ்சம் பேசணும். அட, எனக்காக எதுக்குங்க இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்கீங்க? நானும் உங்களை பார்த்துட்டு தானே இருக்கேன். எனக்கு தெரியாதா உங்கள் மாமா உங்கள் மேலே எவ்வளோ பாசமாக இருக்காங்கன்னு? ஆனால் அவர்கிட்ட நீங்கள் சொன்னால் அவர் புரிஞ்சுப்பாருன்னு தான் எனக்கு தோணுது. இருந்தாலும் பரவாயில்ல, ஃபேமிலிக்காக பார்க்கணும்ல. ஃபேமிலிக்காகனா இப்போ என்ன சொல்ல வர நீ? அது உங்கள் மாமாவை உங்களால் ஹர்ட் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியுங்க. அதான். அவரை ஹர்ட் பண்ண முடியாதுதான், அதுக்காக இப்போ நீ என்ன சொல்ல வர? இப்போது நீங்கள் எதுக்குங்க இவ்வளோ கோவப்படுறீங்க? நான் நார்மலாக தானே சொன்னேன். இங்க பாரு அனு, நீ பேசுறது சரியில்லை. நீ என்ன நோக்கத்துல பேசுறன்னு எனக்கு நல்லா புரியுது. அவ வந்ததுல இருந்தே நீ என்கிட்ட இப்படிதான் நடந்துக்கிற. இங்க பாரு அனு, என்னால வந்து உன்னை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கவே முடியவே முடியாது. அது என் மாமாவே சொன்னாலும் சரி. இதுக்கு மேல நீ இந்த மாதிரி பேசுனீனா இனிமே என்கிட்ட எப்பவுமே நீ பேசிடாத. சரி, சாரிங்க. நான் தெரியாமல் அப்படி சொல்லிட்டேன். இனிமே எப்பவும் நான் அப்படி சொல்ல மாட்டேன், சரியா? கோவப்படாதீங்க. இங்க பாரு அனு, என்னால நீ இல்லாம இருக்கவே முடியாதுடி. தயவு செஞ்சு இனிமே என்ன ஹர்ட் பண்ற மாதிரி பேசாத. நீயாச்சும் என்ன புரிஞ்சுக்கோ. எங்க அம்மா தான் என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்கன்னா நீயும் ஏன்டி இப்படி இருக்க? இங்க பாரு, நான் எப்பவும் உன்னை விட மாட்டேன் அனு. எனக்கு லைஃப் பார்ட்னர்னா அது நீ மட்டும்தான். நான் கண்டிப்பா முடிஞ்ச வரையும் போராடி பார்ப்பேன் அனு. அப்படியும் மீறி எல்லாரும் கட்டாயப்படுத்தி என்னை வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்கன்னா அதுதான் நான் இந்த உலகத்துல வாழ்ற கடைசி நாளா இருக்கும்டி. ஐயோ, ஏங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க? ப்ளீஸ்ங்க, இனிமே இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. சரி சரி அனு, என்ன பாரு. ஆ, ம், சொல்லுங்க. சரி, இனிமே நானும் இந்த மாதிரி பேச மாட்டேன், நீயும் அந்த மாதிரி பேசக்கூடாது, சரியா? ம், ஓகேங்க.
சரி நீ உள்ள போ. ஆஃபீஸ்க்கு வெளியே நின்று இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்க, அப்புறம் அதுவும் யாராச்சும் பார்த்தா எதாவது நினைக்க போறாங்க. நீ போய் நல்லபடியா மீட்டிங் அட்டன் பண்ணு. இது எதுவும் நினைச்சிட்டு இருக்காத, சரியா? பாய். ஓகேங்க. நீங்கள் பார்த்து பத்திரமா வண்டி ஓட்டிட்டு போங்க. சரிங்க மேடம், நான் பத்திரமா ஓட்டிட்டு போறேன், சரியா? கடைசியா ஒரு முறை சிரிச்சிட்டு போடி, இல்லைன்னா எனக்கு மைண்ட் ஃபுல்லா இதே ஃபேஸ் இருக்கும். உங்களை சரி சரி, போயிட்டு வாங்க. ஏய் செல்லக்குட்டி, பாய். ஐயோ, இது ஆஃபீஸ். கிளம்புங்க ஃபஸ்ட்டு. ஓகே 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 ஓகே. இவர் இருக்காரே. ஷோ. ஏய் ராணி, எங்கடி இருக்க? வாங்க வாங்க. என்ன வரப்பவே கோவமா வரீங்க? பின்ன என்னடி, ஃபோனை பண்ணி உடனே வாங்க உடனே வாங்கன்னு எதுக்குடி அத்தனை முறை ஃபோன் பண்ணிட்டே இருப்ப? இப்போ என்னதான் பிரச்சனை உனக்கு? ஐயோ, பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைங்க. சும்மா தான் வர சொன்னேன். நீங்கள் வீட்டுக்கு வந்து கூட ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சுல்ல, அதனால தான் வர சொன்னேன். சும்மா வர சொல்றவ இப்படிதான் ஃபோனை பண்ணி நொய்யி நொய்யின்னு கூப்பிட்டுட்டே இருப்பாளா? ஒரு முறை கூப்பிட்டப்பயே நான் என்ன சொன்னேன்? வேலை அதிகமா இருக்கு, ஒரு 2 நாள் கழிச்சு வரேன்னு சொன்னனா இல்லையா? அதை கேட்டு நீ சும்மா இருந்தியா? சும்மா வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டே இருக்க. ஐயோ சரி, எதுக்குங்க இப்போ வந்ததும் வராதமா இப்படி கத்திட்டு இருக்கீங்க? வந்து உட்காருங்க வாங்க. நான் போய் சூடாக இஞ்சி தட்டி போட்டு டீ போட்டு கொண்டு வரேன். உட்காருங்க உட்காருங்க. ஏய், நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க. அட உட்காருங்க வரேன். இவ பண்ண அலப்பறையில பஸ்ல நின்னுட்டே வந்தது, கால்லாம் ஒரே வலி. ஒரு மனுஷனை நிம்மதியா இருக்க விடுறாங்களா? வீட்டில் இருந்தால் தான் நிம்மதியா இருக்க விடுறது இல்லைன்னு வேலைக்கு போனால் அங்கேயும் நிம்மதியா இருக்க விடுறது இல்லை. ஃபோனை பண்ணி டார்ச்சர் பண்ண வேண்டியது. அடடே வாங்கண்ணா, என்னண்ணா ஒரே கோவமா இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா சந்தோஷ், எல்லாம் உங்கள் அண்ணி மேலே இருக்க கோவம் தான். ஃபோனை பண்ணி வந்தே ஆகணும்னு வர வச்சா, அதான் என்னன்னு கேட்டுட்டு இருந்தேன். நீ வந்து உக்காருப்பா, வா. ஓ, ஒருவேளை நம்ம மேட்ரை பேச தான் வர வச்சிருப்பாங்களோ? பார்க்கலாம். என்னப்பா ஏதோ யோசிச்சுட்டே நிக்கிற, உட்காருப்பா. சரிங்கண்ணா. சரி சொல்லுப்பா சந்தோஷ், உனக்கு வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? பரவாயில்லையா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைண்ணா, நல்லா போயிட்டு இருக்கு. இந்தாங்க டீ குடிங்க. ஏய் சந்தோஷ்க்கு எங்கடி? இல்லைண்ணா, நான் இப்போதான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி குடிச்சேன், நீங்க குடிங்கண்ணா. ஏன் இப்படி சோஃபாவில் காலை நீட்டி போட்டு உட்காந்துருக்கீங்க? ஏய், நீ பண்ண டார்ச்சர்ல பஸ்ல நின்னுட்டே வந்தேன்டி, காலெல்லாம் அவ்வளோ வலிக்குது. 5 மணி நேரம் பஸ்ல நின்னுட்டே வர்றதுன்னா சும்மாவா? ஓ சரி சரி, எல்லாம் சரியாக போயிடும். என்ன நீ திடீர்னு அண்ணாவெல்லாம் வர சொல்லியிருக்கீங்க? என்ன விஷயம்? ஏதாச்சும் ஸ்பெஷலான விஷயமா? கொழுப்பை பற்றியா இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் எதுக்கு வர சொன்னேன்னு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே என்னை நோண்டி பார்க்குறியாடா நீ? இருடா. அட ஒன்றும் இல்லைப்பா சந்தோஷ், உங்கள் அண்ணாவை பார்த்து ஒரு வாரம் ஆச்சா? சரி அதான் ரொம்ப நாள் ஆச்சேன்னு வர சொன்னேன்ப்பா. பாருடா, எங்க அண்ணா மேல அவ்வளோ பாசமா நீ உங்களுக்கு? என்னப்பா சந்தோஷ் இப்படி கேட்குற? புருஷன் மேலே பொண்டாட்டிக்கு பாசம் இருக்காதாப்பா? எப்பயுமே அவர் மேலே எனக்கு தனி பாசம்தான்ப்பா. ஏய் போதும்டி, ஐஸை தூக்கி ஒரேடியா தலைமையிலேயே வச்சுட்ட. உனக்காவது என் மேல பாசம் இருக்கிறதாவது ஏதாச்சும் காரியம் ஆகணும்னா தானே இந்த மாதிரி நீ இறங்குவ. என்ன ஆகணும் சொல்லு. இந்த மனுஷன் வேற நேரங்காலம் தெரியாமல் எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காரு. அட என்னங்க, நீங்கள் என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டீங்களே. ஏன் நீ உண்மை சொல்லிட்டாரா? சரி சரி, அண்ணனும் தம்பியும் மாறி மாறி ஓட்டாதீங்க. சும்மா தான் வர சொன்னேன். ஏன் உங்களை நான் வர சொல்லக்கூடாதா என்ன? போய் படுத்து தூங்குங்க கொஞ்ச நேரம். 1 வாரம் 2 வாரம் வீட்டில் இருந்துட்டு போங்க. ஏய், 1 வாரம் 2 வாரம் வீட்டில் இருந்துட்டு போனா திருப்பி வேலை கிடைக்க கொடுக்கறதுக்கு அவங்க எங்க உங்க அப்பாவா கம்பெனி வச்சு வேலை கொடுத்துட்டு இருக்காரு? இப்போ எதுக்கு நீங்கள் எங்கள் அப்பாவெல்லாம் இழுக்கிறீங்க? இல்ல, நீ அண்ணா அந்த ஃபேக்டை சொன்னாரு, வேற ஒன்றும் இல்லை. சரி சரி, நான் உள்ளே போகிறேன். சும்மா இங்கே இருந்தால் என்னை வம்பு இழுத்துட்டே இருப்பீங்க. என்னப்பா சந்தோஷ், இவங்க திடீர்னு ஃபோனை பண்ணி வர சொன்னா என்னன்னு கேட்டா எதுவும் சொல்ல மாட்டேன்றா. உனக்கு ஏதாச்சும் தெரியுமாப்பா? எனக்கு நல்லாவே தெரியும்ண்ணா, நான் உங்ககிட்ட சொன்ன விஷயம்தான். நான் எதுவும் உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டேன்னு நினச்சி இவங்க உங்கள் மனசை மாத்துறதுக்கு வர சொல்லியிருக்காங்கண்ணா. ஓ அப்படியா? அதானே பார்த்தேன், என்னடா இவ பம்பிட்டு பேசுகிறாளேன்னு. சரிண்ணா, நீங்களுமே எதுவுமே நான் சொன்னதை தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்காதீங்க, சரியா? அவங்க புதுசாக சொல்லுவாங்க, அதை நீங்கள் புதுசாக கேட்டுக்கோங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் வேற வேற மாதிரி சொல்லுவாங்க, வேணா பார்த்துட்டே இருங்களேன். உங்கள் மனசை மாத்துறதுக்கு நிறைய சொல்லுவாங்கண்ணா. ஓ அதான் விஷயமா? நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீ விடு.